வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்ணளம் பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்ணளம் பொங்கிட துணை வந்தானே. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. மாநகரங்களில் மாடி தோட்டம் அமைப்பதில் பொதுமக்களும் அரசும் முனைப்பு காட்டி வருகின்றனர். பொதுமக்களுக்கான சேவைகளை தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் தமிழ்நாடு அரசின் தோட்டக்கலை துறையின் மூலமாக தொழில்நுட்பம் தெரிந்தவர்கள், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் மூலம் மாடி தோட்ட அமைப்பின் தொழில்நுட்பம் தெரிந்தவர்கள் இன்று வணிக ரீதியாக அதனை விருப்பம் உள்ளவர்களுக்கு முறையாக செய்து தருகின்றனர். அவ்வகையில் மாடி தோட்டம் அமைப்பதில் தொழில் முனைவோராக உள்ள ஏபி பிரபாகரன் அவர்களை சந்தித்த போது இந்த மாடி தோட்டம் அமைக்கிறத பற்றி நிறைய பேர் முயற்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கு மெயினான கஷ்டம் எல்லோரும் என்ன ஃபேஸ் பண்ணுற தொந்தரவு என்னென்னா, வாட்ரு வந்து ஸ்டாக்னெண்ட் ஆகிரும் உள்ள. அதனால் நமக்கு வந்து கான்க்ரீட் ரூஃப் ஸ்ட்ரக்சர் வந்து அஃபெக்ட் ஆகுங்கிறது எல்லாருக்கும் ஒரு பயம். அதனால் நிறைய பேர் இந்த மாடி தோட்டம் அமைக்கிறதுல ஒரு ஈடுபாடு காமிக்காமல் இருந்தாங்க. அப்போ தான் நம்ம டாக்டர் சண்முகசுந்தரம் சார் வந்து இதுக்கு ஒரு சின்ன ஒரு ஐடியா எங்களுக்கு சொன்னார். அது எலிவேட்டட் ஸ்ட்ரக்சர் பண்ணி கொடுத்தா இதை வந்து நம்ம ஒரு நல்லபடியாக இதை எல்லா தோட்டம் அமைக்கிறதுக்கு பயன்படுத்தலான்னு சொல்லிட்டு, ஸோ நாங்களும் இதை வந்து ஒரு லைட் வெயிட் மெட்டீரியல், ரொம்ப லோ காஸ்ட் ஆஸ் வெல் அஸ் லாங் லாஸ்டிங் வரும் இந்த மெட்டீரியல். இதுக்கு வந்து ஒரு 30 வருஷம் ஆனாலும் இது எந்த விதத்துலையும் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாமல் இதிலேருந்து நம்ம ட்ரஃப் தயாரித்து இதிலேருந்து நம்ம விவசாயம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஏதுவாக இருக்கும்னு நினச்சி நாங்கள் சின்ன சின்ன முயற்சி எடுத்து சின்ன சாம்பிள்ஸ் எல்லாம் பண்ணி அவங்களுக்கு கொடுத்தோம். அதில் சில ட்ரஃப்ஸ் எல்லாம் அவங்க அப்ரூவ் பண்ணி அதை வந்து இப்போ மாடி தோட்டத்தில் அவங்க அமைக்கிறதுக்காக அங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. அது நிறைய பேரோட இது அப்ரிசியேஷன் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப ஊக்குவிக்கிற மாதிரி இருந்ததுனால அதன் பலனாக நிறைய டெவலப்மெண்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதில் ஸ்ட்ரக்சர்ஸ், ஏன்னா இப்போ மாடி வீட்டு தோட்டத்தில் எல்லோரும் என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா ஒரு ஹேஸ்தட்டிக் அப்பீல் பார்ப்பாங்க. நல்லா பார்க்குறதுக்கு ஒரு நல்ல அழகான ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருந்தால் வந்து ஒரு நல்ல சூழ்நிலை ஏற்படுத்தும். அதை வளர்க்குறவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும். அதுக்காக நாங்கள் நினச்சோம் ஒரு ஆர்டினரி ட்ரஃப் வந்து ஒரு ஆர்டினரி ஷேப்பில் இல்லாமல் விதவிதமான ஷேப்ஸில் ஸ்கொயர், ஆக்டகனல், ரெக்டாங்கிள், ரவுண்ட், சர்க்குலர், ஹேங்கிங் டைப்பு, அந்த மாதிரி வேரியஸ் டைப்ஸில் பண்ணிகிட்டு இருந்தோம். சில கஸ்டமரோட ஃபீட்பேக்கை பேஸ் பண்ணி சில டெவலப்மெண்ட்ஸும் இப்போ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதில் வந்து நமக்கு ப்ளேஸ் பண்ணுறப்போ அந்த நம்ம மாடி தோட்டம் அமைக்கிறப்போ அந்த பயிர் வளர்க்குறதுக்கும் ஒரு நல்ல ஏரியேஷனுங்கிற ஒரு கான்செப்ட் அதில் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அதனால் நல்ல ஆக்சிஜன் என்ரிச் ஆகும். பயிர் வளர்கிறதுக்கும் அந்த கலரு, குளோரோஃபில் கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து நல்லா என்ரிச் ஆகி பொருள் நல்லபடியாக ஒரு மகசூல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை ஏறக்குறைய நீங்கள் ஒரு வில்லேஜ் விவசாயி எந்த அளவுக்கு பண்ணுவாங்களோ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக நம்ம வந்து நகர்ப்புறத்தில் அதே டெவலப்மெண்ட்டு இங்கே வந்து பண்ணி அவங்களுக்கு தேவையான காய்கறிகள், கீரைகள் மற்றும் ஆரோக்கியமாக கீரைகள்லாம் நார்மலாக நமக்கு வந்து சேர்கிற கீரைகள் வந்து நிறைய கண்டாமினேட்ஸ், பொல்யூஷன்ஸ் எல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்களே பண்ணுறதுனால பச்சை பசேல்னு அதை பயிர் பண்ணி அது பறித்து சாப்பிட்றப்போ ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் உங்கள் மனசில் ஏற்படுத்தும். ஹெல்த் வைஸும் ஒரு நல்ல பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். இந்த ட்ரஃபோட ஸ்பெஷலைசேஷன் என்னென்னா, பயன்படுத்திட்டு போடுற ஒவ்வொரு வேஸ்ட்டு பாலித்தீன் பைகள், பக்கெட்டுகள், அந்த மாதிரி பொருளில் வந்து இது ஒரு 2-3 ப்ராசஸ் ரீசைக்கிள் பண்ணி அதிலிருந்து இந்த வேல்யூபிள் ப்ராடக்டை கன்வெர்ட் பண்ணுறோம். நீங்கள் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ரீசைக்கிள்லேருந்து உற்பத்தியான பொருள் மாதிரியே தெரியாது. ஆக்சுவலாக நம்ம வந்து சுழற்சி முறையில் ஏற்படுத்தின பொருள் மாதிரியே தெரியாது. மேலும் இதில் வந்து ரிசர்ச் நடந்துகிட்ருக்கு. இன்னொரு 3 மாதத்தில் இதை வந்து எல்லோரும் ஈஸியாக அவங்க மாடி தோட்டத்தில் அமைக்கிற அளவுக்கு
நம்ம வந்து ஒரு செட் ஆஃப் ட்ரஃப்ஸ் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ தட் உங்களுக்கு வந்து எந்த சிரமமும் இல்லாமல் நீங்கள் மாடி தோட்டம் அமைக்கலாம். அதை அமைக்கிறதுக்கு வேணுங்கிற எல்லா சப்போர்ட்டும் நாங்களும் கொடுத்துட்ருக்கோம் யூனிவர்சிட்டியோட கைடன்ஸில். ஃபர்தராக இதுக்கு வந்து ஃபுல் பேக்கேஜ் மாதிரி ஒர்க் அவுட் பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டுருக்கோம். ஏன்னா சென்னையை சுற்றியும் கிட்டத்தட்ட 7 லட்சம் ஏக்கர் வந்து ஏக்கர் இருக்கிற ஏரியா அளவு மாடி தோட்டம் அமைக்கிறதுக்கு இது இடம் தயாராக இருக்குது. ஆனால் அதை பயன்படுத்துறதுக்கு நம்ம இந்த மாதிரி ஆர்கனைசேஷன் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி இப்போ எங்களை மாதிரி சிறு சிறு இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே இதுக்கு ஊக்கம் அளித்தால் கண்டிப்பாக இந்த தோட்டத்தை சென்னை மாநகரத்தை சுற்றி இருக்கிற எல்லா மாடி காலி இடத்தையும் ரூஃப் கார்டனாக மாற்றும் போது இந்த டெம்பரேச்சரே ஒரு 1 to 2 degrees டெஃபினட்டாக இந்த அளவுக்கு நம்ம வெப்பம் ஏற்படுத்துறது தடுக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்பாக இருக்கும். ப்ளஸ் ஆக்சிஜன் என்ரிச் பண்ணும். அது ஆக்சுவலாக சுற்றுச்சூழல் சூழல் எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 10 வருஷத்தில் கம்ப்ளீட்டாக இது ஒரு சென்னையும் ஒரு பொள்ளாச்சி ஊட்டி மாதிரி ஒரு பசுமை நிறைந்த இடமா மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் நம்மக்கிட்ட இருக்குது. ஆக்சுவலாக வாய்ப்பை ஏற்படுத்துறதுக்கு நம்ம கையில் அதுக்கு எல்லா சக்தியும் இருக்கிறதில்ல. இப்போ எங்களோட பாலிமர் பற்றி சொல்லணும்னா இது வந்து ரொம்ப அதாவது இது வரைக்கும் பயன்படுத்த முடியாத ஒரு பொருளை வந்து இதுக்கு ஒரு பெரிய ஒரு உயிரோட்டம் கொடுத்து அந்த பொருளை வந்து நம்ம வந்து இந்த ட்ரஃபுக்காகவே ஒரு நியூ டிசைன்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணி நாங்கள் அந்த ரேஞ்சு ஒரு இது பண்ணியிருக்கோம். அது வந்து அண்ணா நகர்லேயும் அம்பத்தூர் எஸ்டேட்லேயும் எங்களோட அவுட்லெட்ஸில் கிடைக்கும். அதை நாங்கள் வந்து இன்னும் இதை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ மக்களுக்கு போய் சென்றடைகிறதுக்கு காஸ்ட்டு கம்மியாக சென்றடைகிறதுக்காக எல்லா முயற்சியும் எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். மேலும் விவரம் பெற ஏபி பிரபாகரன் அவர்களை 0772203459 என்ற கைபேசி எண்ணுடன் தொடர்பு கொள்ளலாம். இனி வருவது ஆலோசனை நேரம். இன்றைய ஆலோசனை நேரத்தில் வன மகோத்சவ வாரம். மாறி வரும் சூழலால் ஏற்படும் மாற்றங்களை எதிர்கொண்டிட மரங்கள் பெருமளவில் வளர்க்கப்பட வேண்டும் என்ற கொள்கையுடன் மைய மாநில அரசுகள் செயல்படுகின்றன. அதனை மக்களுக்கு எடுத்து செல்லும் நோக்கோடு ஆண்டுதோறும் வன மகோத்சவ வாரம் கொண்டாடப்படுகிறது. இன்று தமிழ்நாடு அரசின் வனத்துறை சார்பில் துறையின் விரிவாக்க பிரிவின் கூடுதல் முதன்மை தலைமை வன பாதுகாப்பு காவலர் வி. இருளாண்டி அவர்கள் விவரிக்கின்றார். ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை மாதம் வந்தாலே அனைவருக்கும் ஞாபகம் வருவது வன மகோத்சவா என்ற விழாவாகும். இந்த விழா மரங்களின் விழாவாக நாடு முழுவதும் கொண்டாடப்படுகின்றது. இந்த விழாவின் முக்கிய நோக்கம் என்னவென்றால் மக்கள் மத்தியில் மரங்கள் வளர்ப்பதின் பயன்களை பற்றியும் அந்த மரங்களின் முக்கியத்துவங்களை பற்றியும் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக கொண்டாடப்படும் விழாவாகும். இந்த விழாவின் போது அந்தந்த பகுதியில் உள்ள வீடுகளிலும் மற்றும் பள்ளி வளாகங்களிலும் தொழிற்சாலைகளிலும் சாலை ஓரங்களிலும் அதிக அளவு மரங்கள் நட்டு அந்த மரங்களின் பயன்களை பற்றி எல்லோருக்கும் எடுத்துரைப்பதே இந்த விழாவின் முக்கிய நோக்கமாகும். இந்த விழாவானது 1947 வருடம் ஜூலை மாதம் டெல்லியில் அப்போதைய நம்முடைய தேசிய தலைவர்களாகிய ராஜேந்திர பிரசாத், ஜவஹர்லால் நேரு மற்ற பெரிய தலைவர்கள் மூலம் ஆரம்பிக்கப்பட்டு அது தொடர்ந்து இவ்விழா ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்பட்டு வருகிறது. 1950 வருடம் அப்போதைய நமது தேசிய விவசாய அமைச்சர் டாக்டர் முன்ஷி அவர்களால் இந்த திட்டம் தொடர்ந்து செயல்படுத்துவதற்காக நடவடிக்கை எடுக்கப்பட்டு ஒவ்வொரு வருடமும் இந்த வன மகோத்சவ விழா நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகின்றது. இவ்வாறு இந்த விழாவின் மூலம் நடப்படும் மரங்கள் அந்தந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு
தேவையான, குறிப்பாக மர தேவையான விறகுகளும் கால்நடைக்கான தீவனப் பொருட்களும் பழங்களும் காய்கனிகளையும் மற்றும் மரச்சாமான்களையும் பெறுவதற்கு வசதியாக கருதப்பட்டு அதை மக்களுக்கு உணர்த்தப்பட்டு வருகிறது. இந்த விழாவின் நோக்கமானது குறிப்பாக நமது தமிழ்நாட்டில் இது மிகவும் பொருத்தமாக இருக்கும். ஏனென்றால் தமிழ்நாடு ஒரு மரங்கள் குறைந்த மாநிலமாக உள்ளது. நமது தேசிய வனக்கொள்கை எடுத்துக்கொண்டோம் என்றால் ஒரு நாடு நல்ல வளமாக நாடாக இருக்க வேண்டும் என்றால் அந்த நாட்டின் மொத்த நிலப்பரப்பில் குறைந்தது 1/3 பங்காவது மரங்கள் அடர்ந்த பகுதியாக இருக்க வேண்டும். இந்த அடிக்கோளை எடுத்துக்கொண்டோம் என்றால் நமது தமிழ்நாட்டில் சுமார் 21.79% பகுதிதான் மரங்கள் மற்றும் காடுகள் நிறைந்த பகுதிகளாக உள்ளன. மீதமுள்ள அந்த இடைவெளியை நாம் நிறைவு செய்ய வேண்டும் என்றால் நாம் மேலும் அதிக அளவு மரங்கள் நடவு செய்ய வேண்டும். அவ்வாறு நடவு செய்வதற்காக நமது தமிழ்நாடு அரசு பல மரங்கள் நடும் திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றது. குறிப்பாக நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் சீரிய முயற்சியினால் தற்போது தனியார் நிலங்களில் மரம் வளர்ப்பது மற்றும் சாலை ஓரங்களிலும் தொழிற்சாலைகளிலும் பள்ளி வளாகங்களிலும் பெருமர திட்டம் என்ற ஒரு திட்டத்தின் மூலம் மரங்கள் நடும் பணி மிகவும் சிறப்பாக நடைபெற்று கொண்டு வருகின்றது. இந்த மாதிரி திட்டங்களில் மூலம் நடப்படக்கூடிய மரங்கள் நமது மாநிலத்தின் பசுமை பகுதியை அதிகரிக்காக மிகவும் உதவி வருகின்றது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் மரங்கள் வளர்ப்பதின் அவசியத்தை எடுத்துரைப்பதற்காகவும் மக்கள் மரங்களின் பயன்பாட்டை எடுத்து கூறுவதற்காகவும் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மாவட்டங்களிலும் வன விரிவாக்க மையங்கள் அமைக்கப்பட்டு செயல்பட்டு வருகின்றன. அந்த மையங்களின் மூலம் மக்களுக்கு தேவையான நல்ல தரமான மரக்கன்றுகள் உற்பத்தி செய்து மக்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்றன. இந்த திட்டத்தின் மூலம் குறிப்பாக விவசாயிகள் மரக்கன்றுகளை எடுத்து சென்று அவர்களுடைய நிலங்களில் வரப்போரங்களிலும் மற்றும் ஊடுபயிராகவும் பயிர் செய்து நல்ல பலனை கண்டு வருகின்றார்கள். மேலும் தமிழ்நாட்டில் உள்ள பள்ளி வளாகங்களிலும் அரிய வகையான மூலிகை செடிகளையாகவும் மரங்களையும் நட்டு அந்த தாவரங்களின் முக்கியத்துவத்தை பற்றியும் மாணவர்களுக்கு போதிப்பதின் மூலம் அவர்கள் இளம் வயதிலேயே மரங்களின் அவசியத்தையும் செடி கொடிகளின் அவசியத்தையும் தெரிந்து பிற்காலத்தில் அவர்கள் நம்முடைய நாட்டில் உள்ள தாவரங்களையும் செடி கொடிகளையும் பாதுகாப்பதற்கு ஒரு நல்ல உணர்வோடு செயல்படுவார்கள் என கருதப்படுகிறது. இந்த வன மகோத்சவ வார காலங்களில் பொதுமக்கள், விவசாயிகள் மற்றும் பள்ளி மாணவ மாணவியர்கள் அனைவரும் கலந்து கொண்டு அதிகளவு மரங்களை நட்டு நம்முடைய தமிழகத்தை ஒரு பசுமை நிறைந்த மாநிலமாக மாற்றுமாறு உங்கள் அனைவரையும் அன்புடன் வேண்டிக் கொள்கின்றேன். மேலும் விவரம் பெற 042434364998 என்ற எண்ணுடன் தொடர்பு கொள்ளலாம்.